ஓகே. கடைசியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியம், சேவை செய்கிற அந்த பணி, அதை குறித்து பேசுகிறார். அதை குறித்து பேசும்போது தேவன் மனிதர்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தேவனுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒப்புரவாக்குதல் உண்டாக்கினார். அந்த ஒப்புரவாக்குதல் என்கின்ற செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்ற அந்த பணியை எங்களுக்கு ஏற்படுத்தினார். ஆகவே நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறோம் என்கிறதாக, அதாவது வேண்டி கேட்கிறோம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். எதற்காக வேண்டி கேட்கிறோம்? நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள், தேவன் ஒப்புரவாக்கி விட்டால் நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் அங்கு காரியத்தை எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் வீணாக பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப இங்கே தேவனுடைய கிருபையை நீங்கள் வீணாக செலவாக்கி விடக்கூடாது. கடவுள் கிருபை அளிக்கிறார், அந்த கிருபையை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது, அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, அதற்காக நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் என்கிறதாக எழுது. அதை தொடர்ந்து வேதாகம் ஏசாயா புஸ்தகத்தின் 49ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு உதவி செய்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இப்பொழுதுதான் அந்த காலம், கடவுள் எப்பொழுது காப்பாற்றுவார் என்கிறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த காலத்திலே காப்பாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறதா, இதுதான் அந்த காலம். ஒவ்வொரு மனிதனும் நாளைக்கு என்றைக்கு அந்த காலம், கடவுள் எப்பொழுது காப்பாற்றுவார் என்று சொல்லி ஏதோ ஒரு நாளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. உங்கள் கைகளிலே இருக்கிற இதுதான் அந்த காலம். அந்த கடவுள் கொடுக்கிற அந்த கிருபையை பயன்படுத்துவதற்கு ஏதுவான காலம். கடவுள் இரக்கமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். அப்போ அதன் மூலமாக மனிதனை காப்பாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார், அவர் ஒப்புரவாக்கிவிட்டார். அது அதற்கென்று காலம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த காலம்? உங்கள் கைகளிலே இப்பொழுது இருக்கிற காலம்தான். ஒவ்வொரு மனிதனும் என்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறானோ, அது எப்பொழுது உணர்வடைகிறானோ அப்பொழுதே அந்த காலம்தான் அந்த காலம். ஆகவே அந்த மனிதன் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். இங்கே கிருபையை பயன்படுத்திக் கொள்வது என்று சொல்லி பவுல் சொல்வது வெறும் தேவனுடைய கிருபையை பெற்று ரட்சிக்கப்படுதலை மட்டும் குறித்த ஒரு காரியத்தை அல்ல. தேவனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற அந்த செயலை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். அப்போ ஒரு எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய எது தேவனால் தரப்படுகிற ரட்சிப்பு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அது தொடர்ந்து எழுதும் போது, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதைத்தான் இங்கே பவுல் சொல்ல வருகிறார். நீங்கள் அதுக்காக கிருபையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கிருபையை வீணாக்கி விடக்கூடாது என்று சொல்லி சொல்லுங்க. இதை 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குவதில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுவார். நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:10. நான் தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக வீணாக போகவில்லை. எப்படி? அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லு. பவுல் இங்கே தேவ கிருபையை நான் வீணாக்கவில்லை என்று சொல்லும் போது எந்த காரியத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நான் அப்போஸ்தலர் எல்லாரை காட்டிலும் சிறியவன், ஆனாலும் நான் இப்பொழுது இருக்கிறேன், அப்போஸ்தலராக இருக்கிறேன். அது எதனால்? என்னுடைய செயலின் அடிப்படையில் அல்ல,
தேவன் இரக்கமாக கிருபையாக என்னை இப்படி மாற்றி இருக்கிறார். இப்படி என்னை மாற்றின இந்த கிருபையை நான் வீணாக்கப் போவதில்லை. எதற்காக என்னை ரட்சித்தாரோ, எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தாரோ, எதற்காக என் மேல் இரக்கம் பாராட்டினாரோ அதை நான் வீணாக்கப் போவதில்லை. ஆகவே நான் பிரயாசப்படுகிறேன். கடவுள் என்னை பிரயாசப்படும்படியாக, அவருடைய பணி செய்யும்படியாக என்னை தெரிந்து கொண்டார். அதை நான் வீணாக்கப் போவதில்லை. அதற்காக கிருபை கொடுத்திருக்கிறார். அதிக பாடுகள் சகிக்கும்படியான ஒரு கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த கிருபையை நான் வீணாக்கப் போவதில்லை. அப்ப கடவுள் எனக்கு அதிக கிருபை தந்திருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் அதிக பாடுகள் சகிக்கக்கூடிய ஒரு இரக்கத்தை, கிருபை தந்திருக்கிறார். அதிக பிரயாசப்படும்படியாக ஒரு கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நான் வீணாக்கப் போவதில்லை என்று பவுல் இங்கே சொல்லுகிறேன். நான் தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அப்ப நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொன்னால், காரணம் எனக்கு அந்த அளவிற்கு பிரயாசப்படுவதை தாங்குவதற்கு ஏற்ற கிருபை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிலரால் சில பிரயாசங்களை தாங்க முடியாது. அப்போ ஆனால் எனக்கு அந்த அளவு அதையும் தாங்குவதற்கு எதுவான கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொன்னால் நான் அதை வீணாக்கப் போவதில்லை, வீணாக்கவில்லை என்பதாக எங்கே போவது. ஆகிலும் நான் அல்ல, நான் பிரயாசப்பட்டேன் அதிகமாக எல்லாரை காட்டினேன். ஆனால் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை என்னை பிரயாசப்பட வைத்தது என்பதாக இங்கே பவுல் எழுது. இதே காரியத்தை தான் இங்கே பவுல் கொண்டு வருகிறார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில். நீங்களும் கிருபையை வீணாக்கி கொள்ளாதீர்கள். கடவுள் உங்களுக்கு இரக்கமாக கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை வீணாக்கி விடாதீர்கள். சோம்பல் உள்ளவர்களா அங்கே இருந்து விடாதீர்கள். இப்பொழுதுதான் அந்த காலம் என்று சொல்லி, அது காலமரட்டம் என்று சொல்லி இருந்து விட வேண்டாம், வீணாக்காதீர்கள். இப்பொழுதுதான் அந்த காலம் என்று சொல்லி பவுல் அடுத்து தன்னை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார். பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கிருபையை வீணாக்கவில்லை என்று சொல்லி இங்க எழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, கடவுள் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார் என்று சொல்லி எழுதினார். இப்ப எழுதுகிற இந்த ஊழியம், கடவுள் கொடுத்த அந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். கிருபையை வீணாக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், கடவுள் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் அந்த ஊழியத்தின் வழியாக மக்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகின்ற அந்த ஊழியத்தை செய்கின்ற அந்த பணியிலே நாங்கள் யாருக்கும் இடரல் உண்டாக்காதவாறு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்பதாக பவுல் சொல்கிறார். இல்லைன்றால் இந்த ஊழியம் குற்றப்படுத்தப்பட்டுவிடும். இதை போதிக்கிற அவனே சரி கிடையாது, அவன் இந்த இடத்துல தவறு செய்து விட்டான், அவனுடைய வாழ்க்கை இந்த இடத்துல சரியில்லை, அப்படியானால் இவன் செய்கிற இந்த போதனை ஒப்புரவாக்குது இந்த ஊழியம் என்று ஏதோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானல்லவா, அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை நிமித்தம் அதை பார்த்து இடர்களுடைய வாய்ப்பு உண்டு. ஆகவே அவர்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, இந்த ஊழியத்தின் மேல் குற்றம் சுமராதபடிக்கு, நாங்கள் யாருக்கும் இடரல் உண்டாக்காதபடி நாங்கள் எல்லா விதத்திலும் தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். எப்படி அதற்கு எப்படி விளங்க பண்ணுகிறோம் என்பது மேலும் விளக்கமாக 4ஆம் வசனத்தில். மிகுந்த பொறுமையினால் பவுலப்போஸ்தலன் இதை விளங்க பண்ணுகிறார். மிகுந்த பொறுமை, அதாவது சாதாரணமாக ஓரளவுக்கு பாடுகள் பட்டாலே வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பவுல் அவருடைய வாழ்க்கையில நீண்ட நெடுப்பாடுகள், ஆனால் எந்த இடத்திலும் பொறுமை கடைபிடித்தவராக காணப்பட்டார். அங்கே முறுமுறுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இயலவில்லை. அந்த அளவுக்கு பொறுமை அவருக்கு காணப்பட்டது. உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள், இது எல்லாமே பவுல் பட்ட பாடுகளாக இருக்கிறது. இந்த பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அதிலெல்லாம் மிகுந்த பொறுமையோடு அதை கையாண்டு தன்னை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறார்.
பவுல் ஏன் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ண வேண்டியிருக்கிறது, குற்றமற்றவராக விளங்க பண்ண வேண்டியிருக்கிறது? பவுலுடைய இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அப்படி இருந்தால் தான் இந்த ஊழியம் ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தின் வழியாக மக்கள் பயன்பெறுவார்கள். மக்களுக்கு இடரல் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் சொல்லுகிற செய்தியை மக்கள் கேட்டு அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்றால், இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இடரலற்றவர்களாக இருப்பதற்காக இவ்வளவு சிச்சுவேஷன்ஸ், பாடுகள், உபத்திரவங்கள் என்கின்ற எல்லா விதங்களிலும் மிகுந்த பொறுமையோடு அதை கையாளுகின்ற ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அங்கே எந்த இடத்திலும் அங்கே துன்பம் அல்லது உபத்திரவம் வரும்போது தேவனை விட்டுவிடக்கூடிய சூழலுக்கு பவுல் செல்லவில்லை, அல்லது தவறான வழிகளை கையாண்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆகலாம் என்கிற அடிப்படையிலே அவர் போகவில்லை. அப்படி போயிருந்தால் இந்த ஊழியம் குற்றப்பட்டிருக்கும். ஒருவேளை பவுலுக்கு துன்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சமரசமாக மற்ற சுவிசேஷ எதிர்ப்பாளர்களோடு சமரசமாக சத்தியத்தில் கலப்படம் செய்து போயிருக்கலாம். அது நிமித்தம் என்னது, காம்ப்ரமைஸ் செய்திருக்கலாம். அப்படியானால் என்ன ஆயிருக்கும்? பவுலுடைய ஊழியம் குற்றப்பட்டிருக்கும். ஒருவேளை அதை கேட்டு மக்கள் வந்தால் கூட ஒரு கலப்பட தவறான ஒரு கூட்டத்தை தான் கட்டி எழுப்பி இருப்பார் பவுல். ஆகவே ஊழியம் குற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ண வேண்டும் என்றால், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், உபவாசம் என்றால் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறது தான் இங்கே குறிப்பிடுகிறார். இவைகள் எல்லாவற்றிலும் தேவ ஊழியர்களாக விளங்க. அடுத்ததாக 6ஆம் வசனத்திலிருந்து அவர் தன்னுடைய கேரக்டரை குறிப்பிடுகிறார். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுங்க. கற்புள்ள வாழ்க்கை, இங்க வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிறார். வாழ்க்கையிலே எந்த அடிப்படையிலே ஒழுக்க நெறியான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக, முதலாவது துன்பங்களை சகிப்பதன் மூலமாக தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் என்கிறதை பட்டியலிட்டார். அதாக வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நாங்கள் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்பதாக இங்கே சொல்லுது. அதிலே அறிவிலும் நீடிய சாந்தத்திலும், இதெல்லாம் குணாதிசயம் சம்பந்தப்பட்ட, தயவிலும் பரிசுத்த ஆவியிலும், பரிசுத்த ஆவி காட்டுகிற வழியிலே நடக்கிறது. தேவனை விட்டு சுய தாண்டித்தனமான வழி அல்ல, பரிசுத்தாவியின் வழியிலே நடக்கிறது. மாயமற்ற அன்பிலும், அது சத்திய வசனத்திலும், வசனத்தின்படியாக வாழ்க்கையை நடத்துதல், நீதியாகிய திவ்ய பலத்திலும், தேவன் தருகிற பலத்திலே வாழ்க்கை நடத்துதல், சுய பலத்திலே இல்ல, நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக கட்டமைப்பதன் ஊடாக நாங்கள் குற்றமற்றவர்களாக, தேவ ஊழியக்காரர்களாக, மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து இங்கே பூமியிலே உள்ள மனிதர்கள் எப்படி எங்களை நடத்துகிறார்கள், மக்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அதுவும் எங்களை என்னது பாதிக்கவில்லை என்கிறதை இங்கே சொல்லுகிறார். கனவீனம், சில மனிதர்கள் கனப்படுத்துகிறார்கள், தேவ ஊழியர் என்று சொல்லி கனப்படுத்துகிறார்கள். சில ஊழியர் இவன் எல்லா ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான் என்று சொல்லி, அல்லது துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், இவன் எப்படி கடவுளுடைய ஊழியக்காரனாக இருக்க சொல்லி கனவீனமாக இருக்கிறார். கனமும் ஒரு சில மக்கள் கனப்படுத்தினாலும் இவர் மக்களை கடவுளத்திலே கொண்டு வருகிறார் என்று சொல்லி கனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், சிலர் கனவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலும் காணப்படுகிறது. கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் கெட்ட புகழ், நெகட்டிவ் எதிர்மறையான பேச்சுக்கள், பவுலுக்கு எதிரான பவுலை குறித்த
புகழுக்கு எதிரான காரியங்கள், அப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நற்கிருத்திலும் பவுலை புகழ்ந்து பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது பவுலுக்கு எதிராக இகழ்ந்து பேசக்கூடியவர்கள் பேச்சுக்களும் இருக்கிறது. நற்கீர்த்தி நல்ல விதத்திலே புகழ்ச்சியாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலும் மனிதர்கள் அதாவது மனிதர்கள் எங்களை குறித்து எப்படி பேசுகிறார்கள், மனிதர்கள் எங்களை நடத்துகிறார்கள் என்கிற அந்த அடிப்படையிலும் நாங்கள் அந்த பேச்சுகளுக்கு ஏற்ப நாங்கள் விழுந்து போகிறவர்கள் அல்ல. அல்லது அந்த பேச்சு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ கனப்படுத்துகிறார்கள், அதுவும் எங்களை வாழ்க்கையை மாற்றவில்லை. அதாவது மாற்றவில்லை மீன்ஸ் எங்களை அது தவறாக கொண்டு போகவில்லை, புகழ்ச்சிக்கு மயக்கப்படுத்தவும் இல்லை, இகழ்ச்சியை கண்டு என்ன இப்படி சோர்ந்து போக வைக்கிறதும் இல்லை. அதை எங்களுடைய மண்டையில் ஏற்றுக்கொள்ள நாங்கள் எவ்விதத்திலும் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்கிறதாக சொல்லுவோம். அடுத்ததாக, இந்த உலகம் எங்களை எப்படி பார்க்கிறது, ஆனால் நாங்கள் உண்மையிலே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் ஒரு ஒப்பீடு செய்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனால் அழைக்கப்படாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள், ஆனால் உண்மையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம், தேவனால் எப்படி பார்க்கப்படுகிறோம் என்கிறதை குறித்து பவுல் ஒரு ஒப்பீடு செய்கிறார். அந்த அடிப்படையில நாங்கள் தேவ ஊழியக்காரர்கள் என்கிறதை பவுல் உறுதியாக சொல்லுகிறார். என்ன, எத்தர் எனப்பட்டாரும் நிஜஸ்தராகவும், இந்த உலக சில மனிதர்கள் எங்களை எப்படி சொல்லுகிறார்கள், ஏமாற்றிக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டு திரிகிறான் என்கிறதாக சிலர் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே நாங்கள் ஏமாற்றிக்காரர்கள் அல்ல, நிஜஸ்தராக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை நிஜஸ்தராக இருக்கிறது. அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அப்போ சில மனிதர்கள் எங்களை எப்படி சொல்வார்கள், நாங்கள் அறியப்படாதவர்கள், முக்கியமற்றவர்கள், பிரபலம் முக்கியமானவர்கள் கிடையாது, அறியப்பட்டவர்கள் என்ற பிரபலமானவர்கள், அறியப்படாத அந்த அதாவது முக்கியஸ்தர் என்கிறவர்கள், அவர்கள் முக்கியமற்றவர்கள். இவர்களுடைய பேச்செல்லாம் கேட்க வேண்டியதில்லை. என்னது, ஒரு கூலி வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இவன் அந்த அளவுக்கு எல்லாம் முக்கியமானவன் அல்ல, அறியப்பட்டவன் அல்ல, அப்படி பேசுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் என்னது, உண்மையிலே அப்படி அல்ல. நாங்கள் எல்லாருக்கும் அநேகருக்கு அறியப்பட்டவர்கள், முக்கியமானவர்கள். காரணம், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு சேவையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பல மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள பார்வையிலே நாங்கள் முக்கியப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம், அறியப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் உண்மையிலே நன்றாய் அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய மக்களுக்கு என்பதாக போல். சாகிறவர்கள் எனப்பட்டாலும் ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், பலருடைய பார்வையிலே நாங்கள் எப்படி சாக போகிறவர்கள், என்னது சாகிறதுக்குனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான், எனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இப்படியே போனா என்னது கொஞ்சம் நல்லா யாராவது அடிச்சு கொண்டுடுவாங்க, சாவுக்குரியவன் முட்டாள்தனமா பேசி கொண்டிருக்கிறான், இப்படியே போனா என்னது யாராவது இவனை கல்லறிஞ்சு கொள்வாங்க, இல்ல அடிச்சு கொள்வாங்க, இல்ல கவர்மெண்டே அரெஸ்ட் பண்ணி கொன்னுடு, இவன் சாவுக்குரியவன் என்கிறதாக மக்களுடைய பேச்சாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் நாங்கள் இப்பொழுது என்னது உயிரோடு இருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அடுத்ததாக, தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் இவர்கள் அடிக்கடி தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறவர்கள், குற்றவாளிகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஆமாம், தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இன்னும் என்ன செய்யவில்லை, கொல்லப்படவில்லை, உயிரோடு தான் இருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவையை செய்கிறவர்களாக இருக்கிறோம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய பார்வையிலே எப்படி துக்கப்படுகிறவர்கள், பவுல் எல்லாம் எப்போ பார்த்தாலும் துக்கமாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. காரணம், அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் துன்பம், கல்லடி, அது அரசாங்கத்தின் முன்பாக விசாரணை,
என்று சொல்லி பல்வேறு அலைக்கழிக்கப்படுதல், விபத்து. இப்போ பவுலுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துன்பம். அவன் கண்டிப்பாக கண்ணீரும் கவலையுமாகத்தான் இருப்பான். துன்பத்தோடு காணப்படுவான். துக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பான் என்பதாக உலகம் நினைக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அப்படி இல்லை. நாங்கள் மற்றவர்கள் அப்படி எண்ணப்பட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், எங்களுடைய சந்தோஷம் என்பது இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் அடிப்படையிலே அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிற தேவனை சார்ந்ததாக. கடவுள் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார், கடவுள் எங்களை நடத்துகிறார். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்கள். இந்த உலகத்தின் பார்வையில நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் நாங்கள் உண்மையில நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தரித்திரர் எனப்பட்டாலும் இந்த உலகம் எங்களை எப்படி பார்க்கும்? அவர்கள் தரித்திர பிச்சைக்காரர்கள், ஏழைகள், வறுமையில இருப்பவர்கள், அப்படித்தான் பார்க்கும். ஆனால் உண்மையிலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் பார்வையிலே நாங்கள் ஏழைகள், ஆனால் உண்மையிலே நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி? அநேகர், அதாவது தேவன் இந்த உலகத்தில் உள்ள பணத்தின் அடிப்படையிலே எடை போடுவதில்லை. மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் அடிப்படையிலே பணத்தின் அடிப்படையில் அவன் பணக்காரனா ஈழையா என்று சொல்லி கடவுள் பார்ப்பதில்லை. கடவுள் ஒரு மனிதனை எப்படி ஐஸ்வர்யவனாக பார்க்கிறார்? அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறானா, தேவனிடத்துல ஏழையாக இருக்கிறானா, தேவனோடுள்ள உறவில ஐஸ்வர்யவனாக இருக்கிறானா, ஏழையாக இருக்கிறானா என்கிறதைத்தான் பார்ப்பார். அந்த அடிப்படையிலே நாங்கள் தேவனிடத்திலே பணக்காரர்களாக ஐஸ்வர்யவன்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பார்வையிலே நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் நாங்கள் மக்களை தேவனிடத்திலே ஐஸ்வர்யவன்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் இந்த உலகத்தின் பார்வையிலே நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், ஆனால் உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்கிறது எந்த அடிப்படையில வருகிறது? ஒன்றுமே இல்லை, இவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒன்றுமே இல்லை அல்லது எல்லாம் இருக்கிறது என்கிறதை யார் முடிவு பண்ண வேண்டியது? இந்த உலகம் அல்ல, அந்தந்த மனிதர்கள் தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு 1ஆம் நம்பர் கோடீஸ்வரன், அவனுக்கு என்னது? எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அந்த கோடீஸ்வரன் அவனுக்கு இருக்கிறத எல்லாவற்றையும் பார்த்து ஏதோ ஒன்று இல்லை, இது என்னிடத்துல இல்லை என்று சொல்லி குறைபடக்கூடியவனாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த உலகத்திலே கடைக்கோடிகளாக ஒரு மனிதன் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆனால் அவன் நினைக்கலாம் எனக்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைக்கலாம். ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இல்லை அல்லது எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி முடிவு செய்ய வேண்டியது யார்? உலகம் அல்ல, அந்தந்த மனிதர்கள். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், எங்களை குறித்து உலகம் சொல்லுகிறது எங்களிடத்திலே ஒன்றுமில்லாதவர்கள். உலகத்தின் பார்வையில் அது உண்மைதான். அவர்களிடத்திலே பணம் இல்லை, செல்வம் இல்லை, எதுவும் இல்லை. அவர்கள் வேலை செய்கிறவர்களாக, துன்பம் அனுபவிக்கிறவர்களாக தான் இருக்கிறார். ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் ஆனால் பவுல் சொல்லுகிறார் அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பார்வையில் அப்படி இல்லை, எல்லாம் இருக்கிறவர்கள் என்று சொல்லி சகலத்தையும் உடையவர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லு. அது எப்படி? இது திருப்தியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. போதும், இருக்கிறது போதும், இது எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எதை எனக்கு இருக்கிறதோ அது ஆண்டவர் கொடுத்ததாக இருக்கிறது, இது போதும், எல்லாம் இருக்கிறது என்கின்ற திருப்தி. அப்போ ஒன்றும் இல்லை என்கிறவர்கள் எதை வைத்து பார்க்கிறார்கள்? இந்த உலகத்தின் உள்ள பொருட்களின் அடிப்படையிலே, திருப்தியற்ற வாழ்க்கையின் அடிப்படையில் அதை எடை போடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் அப்படி உலகம் எங்களை பார்த்தாலும் நாங்கள் சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம்.
என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லாமே எங்களுக்கு இருக்கிறது, சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த திருப்தி இருக்கிறது. அந்த திருப்தி இருக்கிற வரைக்கும் பட்டினியாக இருந்தால் கூட, பவுலிங்க மேல் எழுதும்போது பட்டினியாக இருந்ததை குறித்து எழுதுகிறார். இப்படி இருந்தால் கூட சகலத்தையும் உடையவர்களாக இருக்கும். சகலம் என்பது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சகலமும் எங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே எங்களோடு இருக்கிறார். அப்போ அதைதான் சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்கிறதாக இங்கே பவுல் சொல்லு. அப்போ பவுல் ஆரம்பிக்கும் போது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, யாருக்கும் இடரல் உண்டாக்காதபடிக்கு நாங்கள் வாழ நினைக்கிறோம். காரணம், இந்த ஊழியம் குற்றப்பட்டு விடக்கூடாது. இந்த ஊழியம் குற்றப்பட்டு விடக்கூடாது என்கிறதுலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். காரணம், தேவன் அளித்த கிருபை, எங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். பிரயாசப்படுவதற்கு அதை நாங்கள் துளியும் வீணாக்க விரும்பவில்லை. அப்போ அதுன்ற ஒரு கிருபை அளித்திருக்கிறார் என்றால் நாங்கள் பிரயாசப்படுவோம். பிரயாசப்படாமல் எஸ்கேப் ஆக முயற்சிக்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த கிருபையை பயன்படுத்தி பிரயாசப்படுவோம். பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் பட்டினியாக இருப்போம். உபத்திரவம் படக்கூடிய சூழ்நிலை உபத்திரவப்படுவோம். நெருக்கங்கள், இடுக்கங், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இருப்போம். இந்த உலகம் எங்களை பலவிதங்களிலே சொல்லலாம். அறியப்படாதவர்கள், எத்தர்கள், ஏமாற்றிக்காரர்கள், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். சாவுக்கு ஏதுவானவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் உண்மையிலே யாரையும் ஏமாற்றவில்லை. நாங்கள் அறியப்படத்தக்கவர்களாகத்தான் இருக்கிறோம். சுவிசேஷத்தின் மூலமாக எங்களை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த உலகம் அறியப்பட்டவர்கள் என்று சொல்லி எந்த அடிப்படையில பார்க்க, செலிபிரிட்டி, அவர்கள் செலிபிரிட்டியாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த உலக நடத்தையின் அடிப்படையிலே அவர்கள் அறியப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்ப்பார்கள். துன்பம் அனுபவிக்கிற ஒரு மனிதனை அறியப்பட்டவர்களாக கன்சிடர் பண்ண மாட்டார்கள். பிரபலமான என்கின்ற லிஸ்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டார்கள். ஆகவே இந்த உலகம் பார்க்கிற அடிப்படையிலே நாங்கள் பிரபலம் அறியப்படாதவர்கள். ஆனால் நாங்கள் எங்களை அறியப்படத்தக்கவர்களாக, எல்லா மக்களோடு மின்களாகிறவர்களாக நாங்கள் அறியப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயுமே ஒரு செலிபிரிட்டி போன்று நாங்கள் வாழவில்லை. இந்த உலகம் செலிபிரிட்டி போல வாழ்வதுதான் அறியப்பட்டவர்கள் அல்லது முக்கியமானவர்கள் என்று சொல்லி எடைபோடும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் தான் உண்மையிலே அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். எல்லாருக்கும் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம், மக்களோடு நேரடியாக தொடர்பிலே இருக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கிறோம், அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொல்லப்பட்டவர்களாக நீங்கள் மக்கள் கொல்லப்படக்கூடியவர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் என்னது, உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் என்றைக்கும் கூட உயிரோடு இருப்போம். இந்த சரீர மரணம் என்கிறது கூட ஒரு நிரந்தரமான ஒரு மரணம் அல்ல. நாங்கள் இந்த சரீரம் மரணம் அடைந்தால் கூட நாங்கள் உயிரோடு தான் இருக்க போகிறோம். இது இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கு என்னது புரியவே புரியாது. தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மக்களுக்குள்ள வெளிச்சம் மட்டுமே இது கிடைக்கும். இந்த உலகம் பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்கிறது. உண்மையிலேயே தேவன் எங்களை எப்படி பார்ப்பார் என்ற கோணத்திலே பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதைத்தான் இங்கே பவுல் பட்டியலிட்டார். ஆகவே நாங்கள் எல்லா விதத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நாங்கள் வாங்க பண்ணுறோம். இந்த உலகம் எங்களை சில மனிதர்கள் எங்களை ஊழியக்காரர்களாக பார்க்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் எங்களை என்னது கனவீனப்படுத்துவார்கள், இகழ்ச்சிக்குள்ளாக்குவார்கள், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். எட்டர்கள் என்னப்படுவார்கள் அப்படி. ஆனால் அந்த அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வதும் அல்ல. நாங்கள் உண்மையிலேயே தேவன் எதை காண்பித்திருக்கிறாரோ, தேவன் எதை சரியாக கற்றுத்தந்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில வாழ்வது. அந்த அடிப்படையிலே நாங்கள் யாருக்கும் இடரல் உண்டாக்காமல் இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே சொல்றோம். அப்போ இப்படி செய்வதன் மூலமாக இந்த ஊழியம் குற்றப்படாது. இந்த ஊழியம் குற்றப்படாமல் இருந்தால் இந்த ஊழியத்தின் வழியாக அநேகர் தேவனிடத்தில் ஒப்புரவாவார்கள். இதைத்தான் இங்கே பவுல் சொல்றார். ஆகவே நீங்களும் உங்கள் உடன் வேலையாட்களாகிய நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். இந்த குறைந்த மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்களும் எங்களுடைய உடன் வேலையாட்கள், நீங்களும் எங்களைப் போல கிருபையை பயன்படுத்த வேண்டும், வீணாக்க கூடாது. இதுதான் அந்த காலம். இந்த காலத்திலே இந்த கிருபையை வீணாக்காமல் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன, நீங்களும் சேவை செய்ய வேண்டும், அந்த சேவைக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கு பிரயாசம் கஷ்டம் என்று எது வந்தாலும் அதை சகிக்க வேண்டும், வீணாக்க கூடாது. கடவுள் கிருபை எடுத்திருக்கிறார், அந்த கிருபையை பயன்படுத்த வேண்டும் என்பதாக பவுல் கொரிந்து மக்களிடத்திலே பேசியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த